ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு கிறிஸ்பியாக வடை எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. அதுக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிடுங்க. கொஞ்சம் கூட அந்த மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி தோலோடவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சிலர் தோலை எடுத்ததுக்கப்புறம் தான் வேக வைப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. இது லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்கை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸில் வெந்துடும். எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கத்தி உள்ளே விட்டு பாருங்கள். நல்லா ஈஸியாக உள்ளே போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தோலை எடுத்துடலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். மரவள்ளிக்கிழங்கை நம்ம எப்பவுமே தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வைப்போம். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வடை நிறைய எண்ணெய் குடிக்கும். ஏன்னா கிழங்கு தண்ணியிலே வெந்ததுனால அந்த மாவு தண்ணியாக இருக்கும், அதனால் எண்ணெய் குடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக சூப்பராக வரும் வடை. இப்போ நடுவில் இருக்க அந்த நாரையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்துலேயுமே தோல் எடுத்துடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு நான் மரவள்ளிக்கிழங்கு புட்டு கூட செஞ்சுருக்கேன். அது கூட நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே தோல் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து அதை நல்லா துருவிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மேஷ் தான் பண்ணணும். இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த லம்ஸ் இல்லாமல் அந்த கட்டிகள் இல்லாமல் அழகாக மாவு ரெடியாக வரும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே நான் துருவியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக குட்டி குட்டி அந்த கட்டிலாம் இல்லாமல் அழகாக மாவு ரெடி ஆகிடும். இப்போ இதை பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ண 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை நல்லா கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஓரளவுக்கு க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. நம்ம கிழங்கு வேக வைக்கும் போது உப்பே போடல. ஸோ இந்த வடைக்கே இப்போ போடுற உப்பு தான். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகமும் சேர்க்கலாம், உங்களோட விருப்பம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மரவள்ளிக்கிழங்கை, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றா சேரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியில் வரும். அப்போ கொஞ்சம் நம்ம பிசைஞ்ச மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து நம்ம வடைக்கு நம்ம ஷேப் பண்ணுவோம்ல, உளுந்த வடைக்கு, அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு உளுந்து வடை மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம்.
டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணும் போதே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு வடையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ டைம் வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு தான், அதனால் மேலே வந்து கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 மினிட் வந்து ஸ்பூனும் கரண்டி அதெல்லாம் எதுவும் போடாதீங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட வைக்கலாம். கூட சுட சுட ஒரு டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.